காய்ச்சல் வந்ததுலேருந்து எதுவுமே என்னால் சாப்பிட முடியலங்க. சாப்பிட்டாலுமே அது சாப்பிட்ட ஒரு ஃபீலே கிடைக்க மாட்டேங்குது. அதனால கார்த்திட்ட வந்து டீ குடிச்சிட்டு வரலாம்டா பேக்கரியில போய் அப்படின்னு சொன்னேன். சரி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10 மணி போல் நாங்கள் கிளம்புனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே ஒரு நாய் படுத்துட்டு தலையாட்டிகிட்டே இருந்துச்சு. அந்த நாயை பார்த்துட்டு பிரியா உன்னைய தாண்டி கூப்பிடுது போய் என்னன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான். வீட்டில் பால் பாக்கெட் இருக்குது, வீட்டிலேயே டீ வச்சு தரேன் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் வேணாண்டா எனக்கு பேக்கரியில் குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஏன்னா வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வீட்டுக்குள்ளேயே கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு தம்பிங்களுக்கு 2 பேருக்கும் பாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டீயும் வாங்கி கொடுத்தாங்க. டீ மட்டும் குடித்தா பத்தாது, ஏதாவது வேறு ஏதாவது வாங்கிக்கோ, இல்லைனா நைட்டில் மறுபடியும் பசி எடுக்குதுன்னு சொல்லுவேன், ரவையும் சாப்பிடல ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால், நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே உனக்கு வந்து காய்ச்சல் இருக்குது, மறுபடியும் பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினா. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கேக் வாங்கிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பனானா கேக் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அதை வாங்கி கொடுத்தாங்க. அங்கேயே அதெல்லாம் வாங்கி டீயை மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்புறப்பே பார்த்திங்கன்னா என்னோட சின்ன பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரி அவனை வீட்டிலே விட்டுட்டு போக முடியாது பார்த்திங்களா, அதனால் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புமே எந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து இட்லி ஊட்டி விட்டு தாங்க 2 பேருக்குமே இட்லி ஊட்டி விட்டுட்டேன். ஊட்டி விட்டதுக்கப்புறம் தான் என்னால் சாப்பிட முடியல, எனக்கு வாய்க்கு எதுவுமே டேஸ்ட்டாக இல்லைடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பேக்கரிக்கு கிளம்பி போனோம். சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா பாதி தூக்கத்திலே உட்காந்துருந்தான். அவன் தான் வந்து கேக் வேணும், பிளாக் ஃபாரஸ்ட் வேணும் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருந்தான். டீ கூட நான் தாங்கிக்குவேங்க, என்னை இன்னும் 2 நாளைக்கு பட்னியாக இருன்னு சொன்னால் கூட நான் பட்னியாக இருந்துருவேன். ஆனால் டீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதனால் டீ வந்து சூடாக நல்லா குடித்தா மட்டும்தான் என்னால் உயிரே வாழ முடியும்டா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். ஒரு பெரிய டீ பைத்தியங்கிறது கார்த்திக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால தான் எனக்கு பசிக்குது, பேக்கரியில் டீ வேணும் அப்படின்னு கேட்டோன்னே என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். இல்லைனா அவன் வந்து கட்டாயமாக வந்து இல்லை நான் வீட்டிலே டீ போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பான். வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிட்டேன், அதனால் வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டான். அடிக்கடியெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி நான் அவனை டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்க கடுப்பாக இருக்குது, பக்கத்தில் இருக்க பேக்கரி தானே அங்கே போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் தான் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்கு டீ பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னை மாதிரி எத்தனை பேர் டீ மேலே பைத்தியமாக இருக்கீங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மீடியாஸ், நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்காவது லைவ் போடலாம், நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்ட்டு. கார்த்தி இன்றைக்காவது லைவ் போடலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.